வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்த முக்கிய செய்திகளை திறனாய்வு செய்வதற்காக பூவுலகு நண்பர்கள் பூவுலகு சுந்தரராஜன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர் பானுகோம்ஸ் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கிறது. சார் வணக்கம். நேற்று முதலமைச்சரை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்துருக்குறாங்க. அவர் குளச்சல் துறைமுகம் தொடர்பாக பார்த்து அதுக்கு மாநில அரசு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக பேசியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த காவிரி பிரச்சனை நடந்துக்கிற போது எல்லா எதிர்க்கட்சியும் வைக்கிற முக்கியமான கோரிக்கை முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கணும், ஏன் சந்திக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நடுவண் அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக, தமிழ்நாட்டினுடைய ஒரே பிரதிநிதியாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த சந்திப்பில் இது மாதிரியான உரையாடல்கள் நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் காவிரி குறித்து ஏதாவது செய்யணுங்கிற மாதிரி ஏதாவது கோரிக்கை வந்திருக்குன்னு எழுதுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக முதலமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட இதை பற்றி நிச்சயமாக பேசியிருக்கணும். இதில் மத்திய அரசாங்கத்தோட பங்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா அந்த கெசட்டில் நோட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டையும் காவேரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டியும் நான் அமைக்கவே இல்லை. அது ரெண்டையும் மத்திய அரசாங்கம் அமைச்சிருந்தால் அந்த பெரிய பிரச்சனையே இருந்திருக்காது. ஏன்னா அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, நீரியல் துறை வல்லுநர் இருப்பாங்க, இரு மாநிலத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இருப்பாங்க, மத்திய அரசோட வாட்டர் ரிசோர்ஸஸ் செக்ரட்டரி அதில் இருப்பார், உறுப்பினராக இருப்பார். ஸோ ஒரு இண்டிபெண்டான ஒரு முகம் கிடைச்சிருக்கும். அப்போ ஒவ்வொரு ரிசர்வாயரும் போய் பார்த்து, ஒவ்வொரு நீர்த்தேக்கத்தையும் போய் பார்த்து எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ தண்ணியை திறந்து விடணும், உச்சநீதிமன்றத்தோட ஆணை என்ன, ட்ரிபியூனலோட ஆர்டர் என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை திறந்து விட்டுருக்க முடியும். அது மத்திய அரசாங்கம் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த பேக்ரவுண்டை வச்சு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்தித்த பொழுது வேற எதை பற்றி பேசியிருக்காங்களோ இல்லையோ நிச்சயமாக காவேரி பிரச்சனையை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். அது பேசினாங்களா இல்லையான்னு தெரியல. பேசியிருந்தால் நிச்சயமாக செய்தித்தாள்களில் வந்திருக்கும். அப்படி பேசின மாதிரி தெரியல. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள்லாம் வச்சாங்கன்னு சொல்லி அந்த செய்தியில் நம்ம படிக்க முடியுது. தேசிய நெடுஞ்சாலை தொடர்பாக, இணையம் துறைமுகம் தொடர்பாக, சாலை தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேசுகிறார். அப்படிங்கிறப்ப அவர் எப்படி ஒரு மத்திய பிரதிநிதியாக முதலமைச்சரை சந்திக்கும் பொழுது எப்படி மத்திய அரசாங்கத்தின் திட்டத்துக்காக அவர் பேசுகிறாரோ அதே மாதிரி தமிழகத்தின் முதல்வராக இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தின் காவிரி பிரச்சனை தொடர்பாக அவர்கிட்ட பேசியிருக்க வேண்டும். நீங்கள் இதெல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் இருக்கட்டும் பார்த்துக்கலாம், முதல்ல காவேரி வழி சொல்லுங்க, மத்திய அரசாங்கம் என்ன நினைக்குது, பிரதமர் என்ன நினைக்கிறாரு. ஏன்னா பிரதமர் இதை பற்றி வாயை திறக்கவே இல்லை. இரு பக்கமும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. எப்படி அடி வாங்குறவனும் அடிக்கிறவனும் அமைதியாக்கணும்னு சொல்றாங்க. இப்படி பிரதமர் தெரியல. அடி வாங்குறவன் எப்படி அமைதியாக்க முடியும்? அடிக்கிறவர்கள் நீங்க யாருக்கு அட்வைஸ் பண்ணணும், அடிக்காதீங்கன்னு சொல்லி அடிக்கிறவங்க தான் அட்வைஸ் பண்ணணும். அப்போ தமிழகமும் கர்நாடகாவும் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்படி பிரதமர் சொல்ல முடியும்? நம்ம அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். அடி கொடுக்குறது கர்நாடகா. எப்படி இருவரையும் ஒன்றாக ட்ரீட் பண்ண முடியும்? எனக்கு ஒரு பிரதமரா நான் அதை தான் செய்ய முடியும். எனக்கு ரெண்டு மாநிலமும் ஒரே மாதிரி தட்டில் தான் நான் வச்சு பார்க்க முடியும்னு அவர் சொல்றாரு. இல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவேரி ட்ரிபியூனலோட தீர்ப்பு இருக்குது, எல்லா நியாயம் இருக்குது, பொது நியாயம் ஒன்று இருக்குது, எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது, எல்லாமே இருக்குதுல்ல. இது ரெண்டு நீங்க நிச்சயமாக பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒருபோதும் தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால எப்பவுமே அவங்க கர்நாடகா பக்கம் தான் நிற்பாங்க. நீங்க காவேரி பிரச்சனையாகட்டும், கூடங்குளம் பிரச்சனையாகட்டும், எல்லாத்துலேயுமே மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதிராக நிலைப்பாடு முக்கியமான காரணம். ஒருபோதும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது. அதனால தமிழகம் எப்படி போனால் கவலையெல்லாம் முடிவு மத்திய அரசாங்கம் வந்துட்டாங்க. அது யார் வந்தாலும் சரி, அது அந்த மத்திய அரசாங்கத்திற்கு காங்கிரஸ் வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனையாகி இவ்வளோ பெரிய கலவரம் வெடிச்சு எந்த விதமான ஒரு பொறுப்பற்ற தன்மையுடன் கர்நாடக அரசு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு கண்டிப்பு கூட மத்திய அரசாங்கம் வரலன்னா அப்புறம் என்ன மத்திய அரசாங்கம் அப்புறம் எதுக்கு இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எதுக்கு நம்ம வச்சிருக்கோம்? ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஊடகங்கள்லாம் பேசி தான் மோடியை கொண்டு வந்தாங்க. அப்போ உங்களுக்கு கர்நாடகா தான் முக்கியம், தமிழ்நாடு முக்கியம்னா அது ஓப்பனாக சொல்லிடுங்க. நீங்கள் கர்நாடகா தான் முக்கியம், ஏன்னா எங்களுக்கு அங்கே தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒருபோதும் பாஜக ஆட்சிக்கு வராது, எங்களுக்கு கர்நாடகா முக்கியம்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடலாம். இது எங்களை போன்றவர்களுக்கு என்ன வருத்தம்னா இவ்வளோ கோரிக்கைகளோட முதலமைச்சர் சந்திக்கின்ற ஒரு மத்திய அரசு மாநில அரசு அதை வெளிப்படுத்துகிற உணர்வு அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாம், அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எப்படி மேடம்? அதாவது மாநில அரசு நேற்று வேறொரு விஷயமா நடுவண் அரசின் சார்பாக அவர் போயிருக்கிறாரு. அப்போ மாநில அரசு இந்த பிரச்சனையை முதன்மைப்படுத்தியிருக்கணுங்கிற அவருடைய ஆதங்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் தமிழக முதல்வருடைய செயல்பாடு அதை அவர் என்ன மாதிரி செயல்படுவார் அந்த அடிப்படையில் பார்க்கணுன்னா அவர் பொன் ராதாகிருஷ்ணன்ட்ட இந்த விஷயத்தை பேசியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகமாக இருக்குது. அவர் பேசுவதாக இருந்தால் மோடி அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இங்கே வரும்போது அவர் நேரடியாக பிரதமராக இருக்கும்போதே நேரடியாக முதல்வரை போய் சந்தித்து வீட்டில் போய் சந்தித்து பேசுகிற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க. அப்போ பேச வேண்டிய இந்த பிரச்சனையை அவர் நேரடியாக மோடியை கனெக்ட் பண்ணியே பேசியிருக்கலாம். அவர் பொன் ராதாகிருஷ்ணன் மூலமாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. அதனால் ஜெயலலிதாவை பொறுத்தளவில்
பொன் ராதாகிருஷ்ணன்ட்ட இதை பேசியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகமாக இருக்குது. ஆனா பேசி இருக்கணுங்கிற அவருடைய ஆதங்கத்தை பேசியிருக்க பேசியிருக்க மாட்டான்னு மாட்டான்னு அது நானும் அங்க சொல்றேன். பேசியிருக்கணும். பேசியிருக்க மாட்டான்னு தான் நானும் சொல்றேன். அவர் இதுக்குள்ள பேசியிருப்பதாக இருந்தால் மோடியிட பேசியிருப்பார். ஆனா இதுவரை பேசலை. ஆனா பேசணுமானா அவர் வந்து லீகல் இதில் போகலாம், லீகல் பேட்டில் மூலமாக இதை சாதிக்கலாங்கிற அந்த பார்த்து எடுத்த பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசணுமா அப்படிங்கிறது, ஏன்னா இன்னும் வந்து வழக்கு வந்து இதில் இருக்குது. அப்போ இதனுடைய கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு அதில் அதுக்கப்புறமும் பிரச்சனை இருந்ததுன்னா ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அணுகலாம். ஆனால் இப்போ அசட்டிஸ் இப்போ இருக்கிறது வந்து லீகல் இதில் வந்து நம்ம அதனுடைய கன்க்ளூஷன் பாயிண்ட் வர வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது எடுத்திருந்தா கூட. இல்லை நீங்கள் சொல்வது ரொம்ப சரி. சட்ட ரீதியான ஒரு வழியை எடுத்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு கவர்மெண்ட்டை அணுகணும்னு. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கர்நாடக அரசு எந்த அளவுக்கு அதை பொருட்படுத்துகிறாங்கிறதும் நம்ம கடந்த கால வரலாறுல பார்த்துட்டோம். நடுவர் மன்றம் இன்னும் அமைக்க மாட்டேங்கிறாங்க, மேலாண்மை நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனுடைய பரிந்துரையான முக்கிய பரிந்துரை மேலாண்மை வாரியம். இதையெல்லாம் தொடர்ந்து பண்ணாமல் இருக்கிறப்ப நடுவர் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குல்ல. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், நடுவண் அரசு செய்ய முடிந்ததை செய்யலாம்ல. இப்போ 2 மாநில பிரச்சனை வர்றப்ப அதுக்கு தான் நடுவண் அரசுன்னு ஒரு அமைப்பே இருக்கு இந்தியாவில். அதுக்கு அடிப்படையில் 2 மாநில முதல்வர்களும் மத்திய அரசு தலையிடணும் அப்படின்னா 2 மாநில முதல்வர்களும் அதுக்கு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கணும். பேச்சுவார்த்தைக்காவது சரின்னு சொல்லணும். 2 மாநில முதல்வர்களில் ஒரு மாநில முதல்வர், கர்நாடக முதல்வர் பேச்சுவார்த்தைக்கு சரின்னு சொல்கிறாரு. ஆனால் தமிழக முதல்வர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு இது வரல. அப்போ பிரதமர் அலுவலகம் இதை தலையிட்டு என்ன மாதிரி 2 பேரும் தமிழ்நாடு தண்ணி திறந்து விடணும்னு சொல்றப்ப திறக்க முடியாதுங்கிறதுக்காக சித்தராமையா வந்து சந்திக்கணுங்கிறாரு. இல்லை, இப்போ ரீசெண்டாக கூட சித்தராமையா வந்து நான் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு திரும்பவும் சொல்லுவேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா மத்திய அரசுக்கு இதில் ரோல் இல்லையானா கண்டிப்பாக இருக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல இருக்குது. ஆனால் அமைத்த பிறகும் கூட அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் போகும். அதுக்கப்புறம் தண்ணி திறந்து விடுவதாக இருந்தாலும் கூட அப்பவும் கர்நாடகா இதே வயலண்ட் மெத்தடில் வன்முறை பாதையில் போய் தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளுடைய இது என்ன அப்படிங்கிறத பற்றி பேச்சில்லை. ஏன்னா கர்நாடகா அந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்கும். அவங்க வன்முறையை ஆரம்பத்துலேருந்து கையில் எடுப்பது அதனால தான். நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்த பிறகும் கூட கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போனாலும் கூட அவர்கள் வன்முறை பாதையை தேர்ந்தெடுத்து தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு அங்கே மக்களை திரட்டி பெரிய போராட்டம் மாதிரி பண்ணுவதாக இருந்தால் அதற்கு அடுத்த ஸ்டெப் யார்? அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனாக மட்டும்தான் கர்நாடகா செயல்படும், அதை நடுவண் அரசு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் நம்ம எடுத்துக்கலாமா? ஆனால் இப்போதைக்கு அதுதான். அப்போ இதுக்கான இது வந்து எப்படி வைக்கலாம், இதை சமாளித்து ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலம் தான் அதை இது பண்ண முடியும். பேச்சுவார்த்தைக்கு தமிழக முதல்வர், கர்நாடக முதல்வர், பிரதமர் 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து தான் பேச முடியும். அப்போ அந்த பேச்சுக்கான இணக்கமான பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் கிரியேட் ஆகலைங்கிறது மிக முக்கியமானதாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சட்ட ரீதியாக ஒரு போராட்டத்தை நம்ம முதலமைச்சர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பொன் ராதாகிருஷ்ணன்ட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. மோடி மாதிரி ஆட்கள்கிட்டே நம்ம நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு அவங்களோட நெருக்கமான நட்பு உடையவங்க நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்களே மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க. இப்போ இந்த இதை நம்ம எப்படி ஆரம்பத்தில் சட்ட ரீதியாக இருக்கும்போது எதுக்கு பேச்சுவார்த்தைங்கிற மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து பேசி மீண்டும் பேசலாம் அப்படிங்கிறப்ப அந்த சட்ட வழிமுறையை கைவிட்டுடலாமா? இல்லை, அந்த லீகல் பேட்டிலில் அதனுடைய கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு போன பிறகு தான் ஜெயலலிதா பேச்சுவார்த்தைக்கே ஒத்துக்கிடுவாருங்கிறது தான் என்னுடைய இது. அந்த லெவல் வரை அவர் வெயிட் பண்ணி தான் பார்ப்பார். அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை தொடர்ந்தது அப்படின்னா தான் பேச்சுவார்த்தைங்கிற அந்த பிளாட்ஃபார்முக்கே அவர் வருவார். அது வராத வரை இவங்க 2 பேரும் மாத்திரம் எப்படி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க முடியும்? இல்லை, நான் எனக்கு 29 முறை நினைக்கிறேன், 29 முறை தமிழக முதல்வரும் கர்நாடக முதல்வரும், நான் ஜெயலலிதா சித்தாராமையா சொல்லவே இல்லை, கடந்த 30 ஹை லெவல் டாக்ஸ் 29 முறையோ 32 முறையோ சரியா அந்த எண்ணிக்கை ஞாபகம் எனக்கு சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில் எதுவுமே தீர்வு வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசாங்க அணுகி விபி சிங் தலைமையில் இருந்த மத்திய அரசாங்கத்தை அணுகி காவேரி ட்ரிபியூனல் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வந்து அமைச்சது. இது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆஃப் டாக்ஸ் தான். அந்த இப்போ நமக்கு இருக்க தேவை வந்து இப்போ வந்து மீண்டும் நாம் வந்து தமிழகம் கர்நாடகம் பேச்சுவார்த்தைக்கு போனோம்னா அப்போ இந்த ட்ரிபியூனோட அர்த்தமே இல்லாமல் போயிடும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடி மக்கள் எழுச்சி வந்து தமிழகத்துக்கு கொஞ்சமாவது ஒரு சின்ன அந்த கிடைச்சிருக்க தண்ணி போதுமா பத்தாதா சரியா தவறா அதெல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கொஞ்சமாவது தண்ணி கொடுக்க சொல்லிக்க ஒரு ட்ரிபியூனோட ஆர்டரை ஓரமாக வச்ச மாதிரி. ஏன்னா அப்போ அது வந்து இன்ஃபெக்சுவஸ் ஆகிடும். ஏன்னா பேச்சுவார்த்தை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், அப்போ அந்த ஆர்டரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். இன்னைக்கு இருக்க வேண்டிய முடிவு வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சு அவங்க மேடம் சொல்கிற மாதிரி ஒருவேளை அமைச்சு தண்ணி திறந்துனா கூட கர்நாடகா வந்து பிரச்சனை பண்ணணும்னா அதுக்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்தாகணும். சிஏஎஸ்எஃப் கண்ட்ரோலில் கொண்டு நீங்கள் வந்து கிருஷ்ணராஜ் சாகரையும் காபினியையும்
ஹேமாவதி அணைகளையும் பாதுகாப்பு கொண்டு வரலாம், மத்திய அரசாங்க படைகளை உள்ள அமைச்சு அங்கே பாதுகாப்பு நிற்கலாம், எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் மத்திய அரசாங்கத்தினால. எவ்வளோ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ திறமையாக தான் பார்க்குறீங்க. ஆமாம், திறமை. அது வந்து ஒரு திறமை வித்தின் கோட்ஸ் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு மத்திய அரசாங்கம், அவ்வளோ ஒரு பவர் இருக்க மத்திய அரசாங்கத்திற்கு நிச்சயமாக கர்நாடக அரசை எப்படி வழி கொண்டு வர முடியும் மத்திய அரசாங்கம் தெரியும். அவங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அதான் பிரச்சனைங்க. மத்திய அரசாங்கம் வந்து கர்நாடகாவில் காவேரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாது நினைக்கிறாங்க. அதுதான் அங்கே இருக்க உண்மையான விஷயம். அந்த உண்மையை நம்ம புரிஞ்சு தான் ஆகணும். நிச்சயமாக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நினைச்சா எதை பற்றியும் கவலைப்படாமல் காவேரியோட ட்ரிபியூனல் ஆர்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது யார் வேணான்னு சொன்னாலும் சரி, வேணும்னு சொன்னாலும் சரி, அந்த ஒரு பவர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. இந்த உண்மையை நாம் வந்து புரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை பார்க்கணும். இனிமே திருப்பி போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது, எனக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது பேச்சுவார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு வந்தான் நான். ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ட்ரிபியூனலுக்கே போயிருக்கோம். திருப்பி நம்ம பேச்சுவார்த்தைக்கு போவது என்பது இன்னொரு தடவை ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் வந்து ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும் இல்லையா. நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நீதியை ஒரு நிலைநாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம வந்து விட்டுருவோம். அதான் நீங்கள் சொல்வது எல்லாம் சரியாக இருந்தாலும் கர்நாடகத்தில் வந்து இந்த வன்முறை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை மீண்டும் எடுக்கிறாங்க. அதாவது நடுவண் அரசு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்குங்கிறத அவங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க. அந்த நடுவர்மன்ற தீர்ப்பு வந்த 91 தான் எவ்வளோ பெரிய கலவரம் அங்கே அந்த கர்நாடக அமைப்பினர் பண்ணாங்கன்னு. இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தாலுமே கண்டிப்பாக அதை மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இதை நம்ம எப்படி தீர்ப்பது? அதாவது மத்திய அரசு என்ன ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது நீங்கள் என்னவா பண்ணலாம், நீங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் வந்து உள்ளே அனுப்பலாம், நீங்கள் எல்லா டேம்ஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணலாம். என்ன கர்நாடகாவுக்கு ₹1 கூட நாங்கள் மத்திய அரசு கொடுக்க மாட்டோம்னு சொல்லலாம். என்னவா நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அது மத்திய அரசாங்கம் என்ன பவரில் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு மத்திய அரசாங்கம் நினச்சா நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் போராட்டம் கூட உங்களுக்கு நினச்சி நசுக்கி ஒடுக்கி அடக்கி உங்களால் அணுவில் ஆரம்பிக்க முடியல, என்ன ஆரம்பிக்க முடிஞ்சதில்ல. அது ஏன் கர்நாடகா? நான் திருப்பியும் சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு காவேரி தண்ணி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது நான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கர்நாடக அரசு நினைப்பது போல் நடுவண் அரசும் நிச்சயமாக நினைக்குது. அது காங்கிரஸ் பாஜக இருந்தாலும். ஏன்னா ஒருபோதும் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது தெரியும் அவங்களுக்கு. பியூர் பாலிடிக்ஸ் இது. நம்ம அரசியல் நம்ம புரிஞ்சுதான் ஆகணும். நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்காம வந்து, அதாவது அந்த காவிரி நடுவர் மன்றம் அமைத்தது கூட காங்கிரஸும் பாஜகவும் இல்ல, விபி சிங் அவர்கள் தான். அதை தான் பலமுறை வைப்பாங்க. என்னைக்குமே காங்கிரஸ் பாஜக காலத்துல தமிழ்நாட்டுக்கு வந்து விஷயங்கள் நடந்ததில்லை. விபி சிங் இருந்து அந்த குறைந்தபட்ச காலத்துல தான் நடுவர் மன்றமே அமைஞ்சது அப்படிங்கிற வாதம் கூட வருது. அவர் சார் சொல்றதுனால அந்த விஷயமும் இப்போ நினைவு கூறத்தக்கதா இருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ பாருங்களேன், அவர் சொன்ன மாதிரி ஒரு மாநிலத்திற்குள் ஒரே கட்சிக்குள் நடக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் உள்ள தலையிட்டு அவர்களை பிளவுபடுத்துறாங்கன்னு அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. இருந்தாலும் உடனே 356 பயன்படுத்துறாங்க, ஆட்சி கலைப்பை நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனால் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக மட்டும்தான் செயல்படுவோம் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது கர்நாடகத்தினுடைய கள நிலவர காட்சிகள். இந்திய ஒருமைப்பாட்டை தொடர்ந்து அவமதிக்கிற ஒரு மாநிலத்தின் மீது இவ்வளவு கரிசனமாகவும் தமிழ்நாட்டையும் கர்நாடகம் ஒரே மாதிரியும் பார்க்குற இந்த தன்மை வந்து ஒரு பாரபட்சமான பார்வை தானே? இல்லை, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை வந்து கலைப்பதுங்கிறதுலேருந்து விலகி காங்கிரஸ் கவர்மெண்ட் வர, இந்திரா காந்தி வர அது செயல்பட்டு இருக்கு. அப்புறம் பொம்மை அரசுக்கு பிறகு அது வந்து அது செய்யக்கூடாது. பிரதேசம் இது பொம்மைக்கு பிறகுதான் இப்போ அங்கே இருக்கிற நிலை வேற. நீங்க அதை வந்து ஜெனரலா ஒரு ஆட்சி மக்கள் சட்டம் ஒழுங்கு எந்த பாதிப்பும் அங்க இல்ல. நாம அந்த இதுல இருந்து விலகி வந்துட்டோம். இப்ப தமிழ்நாடே வந்து அந்த இதை ஒரு நாளும் அக்செப்ட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைப்பது அப்படிங்கிறது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இல்ல. 356 என்று பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த மாதிரியான இதுக்கு தானே அது கொண்டு வரப்பட்டது. இல்ல, நமக்கு வசதியான டைம்ல அதை அக்செப்ட் பண்றதும், நமக்கு ஏற்புடையதாக இல்லைங்கும் போது அதை எதிர்க்கிறதுமான இரட்டை நிலைப்பாடு இதுவரை பயன்படுத்தப்பட்டது வந்து மக்கள் விரோதமா ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்திருக்குங்கிற விமர்சனம் இருக்கு. இதுவரை நடந்த ஆட்சி கலைப்பு எல்லாமே. ஆனால் இப்ப வந்து வேற என்னதான் வழி? ஆனா நீங்க இப்ப நியாயமா இருக்குன்னு இப்ப அதை கையில எடுத்தீங்கன்னா திரும்ப அநியாயமாக இன்னொன்று கலைக்கப்படும். அரசியல்ல அது எப்பவுமே ஜாக்கிரதையாக டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் மாதிரி தான். அப்ப அதை அந்த மாதிரியான ஒரு ஜாக்கிரதையான ஒரு போக்குல தான் நாம போகணும். அதுலேருந்து விலகி வந்த பிறகு திரும்ப அந்த பாத்துக்கு போறதுங்கிறது மிக தவறான ஒரு முன்னுதாரணமா போயிடும், என்னதான் நியாயமான காரணங்கள் இருந்தா கூட. ரெண்டாவது அவர் சொன்னார், காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்த பிறகும் கூட கர்நாடகா தகராறு பண்ணுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஃபண்டை நிறுத்த முடியும். அமெரிக்காவில் அதை செய்யலாம். அமெரிக்காவில் அது பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஷேரிங் இல்லை, இந்த செட்டப் மூலமாக இது பண்ணும். ஆனால் அங்கே உள்ள ஃபெட்ரல் செட்டப்புக்கும் இங்கே உள்ள ஃபெட்ரல் செட்டப்புக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்குது. இந்தியா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கண்ட்ரி. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அடையாளங்களும் எதுவும் இருக்கும்போது இதை பைண்ட் பண்ணுற இதுங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான, எந்த நேரமும் அதை பெரிய பிரச்சனையாக உருவாக்கக்கூடிய அளவில் தான் நம்மளுடைய இது இருக்குது. ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு ஃபெட்ரல் செட்டப்பில் தான் நம்ம இருக்கோம். அந்த இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை நிறுத்துதுன்னு வச்சுக்கோங்க, அது
எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இந்தியா துண்டு துண்டாகிறதுக்கு அது ஒரு காரணம் போதும். அது மிகப்பெரிய பிரச்சனையை மக்கள் திரள் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு, அந்த இறையாண்மையை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு பிரிவுகளை கொண்டு வரும். அப்போ அந்த இதெல்லாம் சேர்த்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது வெறும் 2 மாநில நலன்களை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரே குடையின் கீழ் வைத்திருக்கிற பொறுப்பும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுதான் இப்ப இந்தியா உடையக்கூடிய இந்தியா தன்மையை ஏற்றுக்கொள்ளாத தன்மையை ஒரு மாநிலம் தொடர்ந்து செய்யுது. இப்ப தமிழ்நாட்டுக்காரங்க எங்க நாட்டுக்காரங்க இல்லைங்கிற மனநிலையை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அந்த இதுல தான் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியால எவ்வளவு வருடங்கள் நீட்டி எடுத்தாலும் பலன் உடனே கிடைக்காது. ஆனா நீங்க பொறுமையா தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைக்கான பிளாட்ஃபார்மை நீங்க எப்பவுமே ஓபன் பண்ணி, என்னதான் நீங்க லீகல் பேட்டில்ல போனாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னதான் மாநிலவி அதிகாரங்கள் இருந்தாலும், முன்னாள் எம்ஜிஆர் அவர்களும் குண்டுராவ் அவர்களும் சந்தித்தார்கள். ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி அவர்கள் எல்லாம் போய் கேட்டு நடந்த சம்பவம். ஆனா இப்ப நடுவர்மன்ற தீர்ப்புன்னு நடுவர்மன்றம் ஒன்று அமைக்கப்பட்டுருச்சு. இதற்கு அப்புறமும் நாங்க தனியா பேசிக்கிறோம்னா அப்புறம் எதுக்கு அப்படி ஒரு போர்டு இருக்கணும்? அது அமைத்ததே வந்து இதை சொல்றத அப்படியே நீங்க கேட்கணுங்கிறது யோசிச்சு பார்க்கணும். அதாவது ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தப்பவே பேச்சுவார்த்தை வந்து சக்சஸ்ஃபுல் ஆகல. இன்னைக்கு ஒரு ஹாஸ்டல் என்விரான்மெண்ட் இருக்குது, அங்கேயும் பயங்கரமாக ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கு, இங்கேயும் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி போய் வந்து இது முதலமைச்சர் பேசி தீர்வு கிடைக்க முடியும்? இல்லை, அந்த ஹாஸ்டல் என்விரான்மெண்ட் ஏன் ஏற்பட்டதுன்னா அரசியலால் ஏற்பட்டது, அந்தந்த மாநில அரசியல் கட்சிகளால் ஏற்பட்டது. அப்போ அந்த ஹாஸ்டல் இதை வந்து குறைப்பதற்கும் டைல்யூட் பண்ணுவதற்கும் மக்களோடு ஒரு உரையாடலை தொடர்ந்து செய்வதற்கும் இந்த மாநில முதல்வர் கர்நாடக மக்களோடையும் கர்நாடக முதல்வர் தமிழக மக்களோடையும் ஒரு உரையாடலுக்கு இருக்கணும்னா பேச்சுவார்த்தை தான் அந்த இடத்துல உதவும். என்னதான் ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட் இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கான களம் எப்போதும் ஒரு டெமோக்ரஸியில் ஓப்பனாக தான் இருக்கும். அது உடனே பலன் கொடுக்கவே செய்யாது. ஆனால் அந்த பொறுமையோடு அதை முன்னெடுக்க வேண்டியது அந்தந்த மாநில பொறுப்பில் இருக்கிற அரசு. அதை செய்யணும். எப்பவுமே அரசியல் கட்சியாகவே நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் அனைவருக்குமான ஒரு ஆட்சியாளராக தான் இருக்கணும். அப்போ பிளாட்ஃபார்ம்ங்கிறது அந்த பேச்சுவார்த்தைக்கான பிளாட்ஃபார்ம் எப்பொழுதும் திறந்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய. இல்லை, நான் பேச்சுவார்த்தை வேணும் மறுக்கலை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கேருந்து தமிழகத்துலேருந்து விவசாயிகள் சங்கங்கள்லாம் போய் சீதாராமையா அவரை சந்திச்சாங்க. அது வந்து ஒரு சிட்டிசன்ஸ் இனிஷியேட்டிவாக மக்கள் ஒரு என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கல. அப்போ நீங்கள் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாரு. பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக சொல்லலாம். அவ்வளோதான். அது அப்படி தான் சொல்ல முடியும். வீடு தேடி வந்து அவங்கள போய் முடிஞ்சு வச்சு அது இல்லை. அதில் என்ன தேடி வந்திருப்பது விவசாயிகள். விவசாயிகளை நீங்கள் இன்னொரு மாநில விவசாயியை சொன்னால் கூட உள்ளூரில் இருக்கிற விவசாயிக்கு அது உறுத்தும். நம்மளை சேர்ந்து நம்மளை போன்ற ஒருவருக்கு நாம ஒரு இது செய்யறோமா, அநியாயம் செய்யறோமா, அந்த உணர்வு அங்க இல்லையே. நம்ம விவசாயிங்கிற உணர்வு அந்த கர்நாடக மாநிலத்துல வரலங்கிறத பிரச்சனை. அங்க போராடுவது வந்து அரசியல் அமைப்புகள், அரசியலால் பேட்ரனைஸ் பண்ணப்படியா. அங்க ஒட்டுமொத்த கர்நாடக மக்களும் தமிழக மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களான்னா இல்ல. அந்த இதுதான் மக்களுக்கு எதிராக நீங்க நிறுத்தி வைக்கிறதுங்கிறது அரசியல். ஆனா நிஜ கலவரம் வந்து அப்படி இல்லை. ஆனா குறைந்தபட்சம் மத்திய அரசு அங்க உள்ள பாஜக காங்கிரஸ் என்கின்ற 2 தேசிய கட்சிகளையாவது இப்படி மாநில வெறிய தூண்டாதீங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்ப நீங்க சொல்ற அந்த அரசியல் தீர்வெல்லாம் தாண்டி அங்க இருக்கிறது தேசிய கட்சி இந்திய, அதை அவங்க வந்து மாநில உணர்வு உள்ள பிரிவினைவாதிகள் தமிழ்நாட்டில் இவங்க திராவிட நாடு கேட்டவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் யாருமே அங்க இல்லை. முழுக்க தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்திய தேசியம் மீண்டும் ஏற்றுக்கொண்ட பாஜகவும் காங்கிரஸ் இருக்கு. அப்போ வந்து நடுவண் அரசுக்கு அவங்களுடைய அடிப்படை கொள்கையிலிருந்தே விலகுறீங்க. இப்படி இருக்கலாமா, ஒரு இந்தியாவை ஏற்றுக்கொண்ட நீங்க இப்படி இருக்கலாமான்னு அந்த குறைந்தபட்ச கண்டனத்தை கூட காங்கிரஸ் இதுவரையும் செஞ்சதுல, பாரதிய ஜனதாவும் செஞ்சது. ஏன்னா அது ஏன் நடக்குதுன்னா அகைன் அரசியல் தான். தேசிய கட்சிகள் ஆளுகிற இந்திய தேசியம் பேசுறது பொய், அவங்க பேசுறது பொய்ன்னு எடுத்துக்கலாமா? அரசியல் அடிப்படைன்னு வந்த பிறகு ஓட் பேங்க் தான் உங்களுக்கு. கர்நாடகத்தில் இன்னைக்கு தண்ணி விடலாம் தமிழகத்துக்குன்னு ஒரு அரசியல் கட்சி சொல்லியாச்சுன்னா அடுத்து தேர்தலில் ஜெயிக்குமா? ஏன்னா அங்கே தேர்தல் வரப்போகுது, இங்கே உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. 2 பேரும் அவரவர் மாநில அரசியலும் அவரவர் மக்கள் சிந்திப்பதாக செய்கிற அந்த ஓட் பேங்க் அடிப்படையிலிருந்து தான் இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அவங்க மேடம் சொல்கிறாங்க அந்த மாதிரி மக்கள் யாருமே வந்து நினைக்கிற தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது நினைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ அரசியல் கட்சிகள் வந்து தண்ணி திறந்துன்னு சொன்னால் மக்கள் எப்படி ஓட்டு போடாமல் போவாங்க? அப்படி திறந்தோன்னு சொன்னால் அடுத்த எலெக்ஷனில் ஆட்சி இழந்துருவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி மக்கள் வந்து உண்மையாக தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்தோன்னு மாநிலத்தில் இருந்தாங்கன்னா, விவசாயிகள் இருந்தாங்கன்னா, அவங்க ஏன் வந்து இந்த விஷயத்தை எதுக்க போகிறாங்க? அப்படி நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நம்ம வந்து சிட்டிசன்ஸ் இனிஷியேட்டிவ் எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம். இப்போ நம்ம இலங்கை மீனவர்கள் பிரச்சனை எடுத்து பார்த்தோம். தமிழ்நாட்டு விவசாயிகள் கர்நாடக விவசாயிகள் சந்திச்சாங்க. கேரள முல்லை பெரியார் பாசன விவசாயிகள் போய் கேரளா விவசாயிகள் சந்திச்சாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தான். காவிரி குடும்பம்னு ஒரு அமைப்பு கூட கடந்த அதிமுக 2001 அதிமுக ஆட்சியில் எடுத்தாங்க. கடந்த 30-40 வருடங்களாக சிட்டிசன்ஸ் இனிஷியேட்டிவ் மக்கள் நலன் சார்ந்த வந்து முன்னெடுப்புகள் வந்து நடந்து தான் நம்ம நடக்காமல் இருக்கவே இல்லை. ஆனால் இது எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆயிடுச்சு. எதுவுமே ஒரு தீர்வை கொண்டு வரல. ஒரே ஒரு சின்ன ஒலிக்கீட்டு எங்கே தெரிஞ்சதுன்னா அந்த ட்ரிபியூனல் ஆர்டரில் தெரிஞ்சுது. ஸோ இப்போதைக்கு நம்ம கிடைச்சிருக்க ஒரு லாஸ்ட் ஒரு விஷயம் அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம எப்படி பார்க்கணுமே ஒழிய திரும்பியும் போய் மறுபடியும் முதல்ல ஆரம்பிச்சு பேச்சுவார்த்தைக்குள்ள போனால் சரியான விஷயமா இல்லை. இப்போ இந்த பிரிவு 356 போன்று பயன்படுத்துவதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதற்கான சூழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சா கூட
அங்க பெரும்பான்மையா தமிழர்கள் சில மாவட்டங்கள்ல கன்னடர்களோட அதிகமா இருக்கிற அளவுக்கு அங்க தமிழர்கள் இருக்கிறாங்க. அப்படி கலவரம் நடந்தா உடனடியா பாதிக்கப்படுறது அங்க தமிழர்கள் தானே? நிச்சயமா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அங்க கர்நாடகாவில் தமிழர்களோட தமிழ் சங்கம் வந்து என்ன சொல்லிக்கிற விஷயத்தை நம்ம சேர்த்தா பார்க்கணும். அவங்க வந்து நாங்கள் கர்நாடகா பக்கம் தான் நிற்கிறோம், நாங்கள் இத்தனை வருஷம் அங்கே வாழ்ந்துட்டோம், அப்படி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க வாழணுவாங்க, அவங்க வாழ்வாதாரம் அங்கே இருக்குது, அவங்க வந்து தாக்கப்படுவார்கள் ஒரு அச்சம் இருக்குது. நம்ம வந்து 356 பயன்படுத்தும் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, மத்திய அரசாங்கம் நிச்சயமாக நினைத்தால் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். 2 மாநிலத்துக்கும் பேசி அவங்க மத்திய அரசாங்கம் சில ஸ்டெப்ஸ் எடுத்து சில விஷயங்கள் மத்திய அரசாங்கம் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஆனால் இது வந்து ஒருபோதும் மத்திய அரசாங்கம் செய்ய தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்லுவோம், பதிவு பண்ணுவோங்க. நீங்கள் எப்போல்லாம் அந்த காவிரி பிரச்சனை வருதோ அப்போல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேற எங்கேயும் இருக்காது. இந்த குரல் ஒலிக்கும். என்ன குரல் ஒலிக்கும்? கங்கையும் காவேரியும் இணைக்க வேணுங்கிற ஒரு குரல் ஒலிக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கடந்த 20-30 வருஷமாக வேறு எந்த ஸ்டேட்லேயும் அந்த குரல் ஒலிக்காது. ஒரிசாவில் ஒலிக்காது, ஆந்திராவில் ஒலிக்காது, கர்நாடகாவில் ஒலிக்காது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த குரல் ஒலிக்கும். அந்த குரலே ஒரு அபாயமான ஒரு குரல் தான் நாங்கள் பார்க்குறோம். என்ன காரணம்? இப்போ மற்ற மாநிலங்களில் இதுக்கு ஆதரவு கிடையாது. யாரும் பேச மாட்டாங்க. கங்கை காவேரி இணைப்போன்னு சொல்லி எங்கே பேசுவாங்க நீங்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசுவாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அதை நான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களை காவேரி உங்கள் உரிமை, நீங்க அந்த உரிமைக்காக போராடிடாதீங்க, கவலைப்படாதீங்க, காவேரி தண்ணி தரலாம் என்ன பரவாயில்ல, இதை மடைமாற்றம் செய்யதான் கங்கையிலிருந்து நான் வந்து தண்ணியை தரேன்னு சொல்றது நதிநீர் இணைப்புன்னு பேசுவதே இதை பெறுவதற்கான மடைமாற்றம். அடிப்படையான கேள்வி கேட்கிறேன். காவேரி நம்ம உரிமை, நம்ம ரிப்பேரியன் ஸ்டேட், அது சரியா, நம்ம வந்து உரிமைப்பட்ட விஷயம். அதையே மாநில அரசுக்கு மத்திய அரசு வாங்கி தர முடியல. இவங்க கங்கையை வந்து உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பீகார், ஒரிசா, சத்தீஸ்கர், ஆந்திரா, கர்நாடகா இவ்வளவு மாநிலம் தாண்டி வந்து தமிழ்நாடு கொடுத்துருவாங்களா? உரிமை உள்ள ஒரு காவிரியை வாங்கி தர முடியாத மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் எங்க இருந்து கங்கை தேசிய கட்சியில் மற்ற மாநிலத்தில் பேசுவதே இல்லையா? யார் நீங்க எந்த ஸ்டேட்டை போய் பேச சொல்லுங்க. நீங்க ஒரிசால போய் நான் வந்து மகாநதியை போய் காவேரியோட இணைப்பேன்னு சொல்லுங்க, கொண்டே விடுவாங்க. நீங்க போய் உத்தரப்பிரதேஷ்லயும் வெஸ்ட் பெங்கால்லையும் போய் கங்கையை கொண்டே நான் காவேரி இணைப்பேன்னு சொல்லுங்க, தொலைச்சு விடுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த குரல் ஒலிக்கும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், தமிழ்நாட்டு மக்களே தயவு செஞ்சு காவேரிக்காக போராடிதாங்க, உங்களை நான் கங்கையை கொண்டு தர்றேன்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டு மக்களை போராட விடாமல் செய்வதற்காக சொல்லப்படுற ஒரு வசனம். அது எப்போ ஒரு பாருங்க, நீ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனை எப்பெல்லாம் எந்திக்குதோ தமிழ்நாட்டில் அப்போ மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட் வரும். நீ நல்லா வந்து வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். ஒருபோதும் நதிநீர் இணைப்பு என்பதை காவிரியை பெறாமல் உரிமை பெறாமல் இருப்பது தமிழ்நாட்டில் தமிழர்களை மடமாற்ற விஷயம் தான் நிச்சயமா பார்க்குறாங்க. ஏன்னா ஒருபோதும் சாத்தியமில்லாத விஷயம். எப்படி நீங்க வந்து உரிமை உள்ள ஒரு காவிரி சமயம் இங்க உள்ள மாநில உணர்வு உள்ள கட்சிகளே இந்த கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க. அது தெரியாம, அதை பத்தி விஷயங்கள் புரியாம, அது நடைமுறை சாத்திய பத்தி தெரியாம, நடைமுறைக்கு அது நடைபடுத்த சாத்தியப்படுத்த முடியுமாங்கிற ஒரு விஷயம் தெரியாம பல்வேறு மாநில பிரேமலாதா கூட அந்த கோரிக்கை வச்சு யார்தான் பேசுறோம், அது நடைமுறை சாத்தியமா? அது முதல்ல யோசிக்க வேண்டாமா? நமக்கு உரிமை உள்ள ஒரு காவிரியை வாங்கி தர முடியாத ஒரு அரசாங்கத்தால் உரிமையே இல்லாத கங்கையை கொண்டு எப்படி சேர்க்க முடியும்? உரிமை கிடையாது நமக்கு. இன்னைக்கு கிருஷ்ணாக்கும் காவேரிக்குள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணா வந்து ஆந்திர அரசாங்கத்தோட பெருந்தன்மை. இன்னைக்கு அதில் பல சிக்கல்கள் இருக்கு. இரு மாநில கட்சி முதலமைச்சர்கள் எம்ஜிஆரும் என்டிஆரும், தேசிய கட்சியில அங்க இல்ல, இரு மாநில கட்சி முதலமைச்சர்கள் சந்திச்சு சென்னையோட குடிநீர் தேவையை தீர்த்துக் கொள்வதற்காக கிருஷ்ணா நதியை கிளந்தாங்க. அது நமக்கு உரிமை கிடையாது. ஆனா காவேரி நம்ம உரிமை. இந்த ரெண்டு வித்தியாசம் நம்ம பார்த்துக்கணும், நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும். நமக்கு உரிமை உள்ள காவேரியை வாங்க முடியல, உரிமை இல்லாத கங்கையும் மகாநதியும் கிருஷ்ணா அது பேச்சுவார்த்தை நட்பின் அடிப்பில் வாங்கியிருக்கிறாங்க. அது ஆமா, அதுவும் அங்க முக்கியமான பாயிண்ட் தான். தேசிய கட்சிகள் கிடையாது, ரெண்டு பக்கம் தேசிய கட்சி கிடையாது, ரெண்டு பக்கம் மாநில கட்சிகள் தான் இருந்தாங்க. இன்னைக்கு இந்திய தேசியம் பேசுகின்ற, இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய பாஜகவும் காங்கிரஸ் இருந்தால் செஞ்சிருக்க மாட்டாங்க. இரு மாநில முதலமைச்சர்கள் ரெண்டு பேரும் நாம ரெண்டு அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு ஆந்திரா வந்து கொடுத்துச்சு, தமிழ்நாடு வாங்கிச்சு. ஆனா கர்நாடகத்துல தேசிய கட்சியில இல்லாத கட்சியுமே உணர்வா இல்ல அங்க இல்ல. அது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க வந்து நீங்க காவேரி பிரச்சனை எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் வருதோ, நீங்க அந்த நதிநீர் இணைப்பு பிரச்சனை தமிழ்நாட்டில் பேசப்படும். இந்த உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுதான் ஆனது. இப்போ அந்த சந்திப்புல தான் நம்ம ஆரம்பிச்சோம். அந்த சந்திப்பில் அவர்கள் பேசியிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டோம். ஆனா அவங்க பேசின விஷயம் துறைமுகம் தொடர்பானது தான். இந்த துறைமுகம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது பொன் ராதாகிருஷ்ணன் வந்து வேலை வாய்ப்பு வரும், குமரி மாவட்ட வளர்ச்சி வரும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. ஆனால் இது யாருடைய தொடர்புடைய விஷயம்? துறைமுகம்ங்கிறது குமரி மாவட்ட மீனவர்களோட தொடர்புடைய விஷயம். மீனவர் அமைப்புகள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கட்சிக்காரங்க ஆரம்பத்தில் எதிர்க்கிறாங்க, அப்புறம் பின்னாடி சேர்ந்துக்குவாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் வந்துச்சு, இப்போ பிஜேபி எதிர்க்கிறாங்கிறதெல்லாம் அதெல்லாம் விட்டுருவோம். காங்கிரஸ் ஆதரிச்சிச்சு, இப்போ எதிர்க்குதுங்கிறதெல்லாம் தவிர்த்து மீனவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளலை. மீனவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை அவங்க வாழ்வாதாரத்துக்காக அந்த மாவட்டத்திற்காக செய்வோம்னு சொல்வது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இல்லை, இது மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குமரி மாவட்ட வளர்ச்சின்னு சொல்றாரு. குமரி மாவட்ட வளர்ச்சின்னு கூட இல்லை, இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு தான் அதை பார்க்கணும். ஏன்னா போர்ட்டு இதுங்கிறது வந்து மிக முக்கியமானது. அதில் வந்து நாம் பெரிய அளவில் மிகப்பெரிய சரக்கு கப்பல்கள் வந்து போகிற மாதிரியான ஒரு இது வந்து நம்ம இதில் இல்லை. அந்த இதில்
அப்போது கேரளாவில் இப்போ அந்த விளிங்கம் இது வந்து இதாக இருக்குது. ஏற்கனவே கொலம்போவில் இருக்குது, கொச்சினில் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப இதாக இருந்ததுனால அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஆனால் இப்போ வந்து கேரளா வந்து அந்த இதை எடுத்துகிட்ருக்கு. அதற்கு மிக அருகில் தான் இந்த இணையம், குளச்சல் பக்கத்தில் இணையமும் வருது. அப்போ இதனுடைய எக்கனாமிக் ஃபீஸிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆக இது வெறும் ஃபிஷர்மேனை மாத்திரம் இது பண்ணல. ஆனால் இது எந்த இடத்தில் வருகிறதுங்கும்போது அந்த இடத்தில் மீனவர்கள் வந்து முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அப்போ அவங்களுக்கு பாதிப்பு இருக்குமானா, அவங்கள்ட்டேருந்து என்ன அச்சம் வருகிறதுனா, நாங்கள் இருக்கிற பகுதிகள் பூரா வந்து இதுக்காக லேண்ட் அக்விசிஷனில் போயிடும், அப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. ஆனால் இணையத்தோட அந்த இதை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை ஏற்கனவே 400 ஹெக்டேர் இது வந்து நிலம் வந்து இருக்குது, அந்த இதே போதும், நாங்கள் வந்து அந்த தேங்காய்பட்டினம் மற்ற நிறைய துறைகள் இருக்குது அந்த இடத்துல, மீனவ கிராமங்கள், அந்த கிராமங்கள் எதுவுமே இவங்க எதெல்லாம் ஒரு கன்சர்னாக சொல்கிறாங்களோ அந்த கிராமங்கள் எதுவுமே பாதிக்கப்படாது, அந்த இதுக்கு இந்த திட்டம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி லேண்ட் அக்விசிஷன் எதுவுமே நடக்க போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க. 1 கிலோமீட்டர் தான் தொலைவுன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. 1 ஆமாம், அந்த இதுலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில். ஆனால் ஏற்கனவே லேண்ட் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் அந்த இது போக ரயில் கனெக்டிவிட்டி, ரோட் கனெக்டிவிட்டி எல்லாமே மிக குறைந்த கிலோமீட்டரில் தான், 9.5 கிலோமீட்டர் தான் ரோட் கனெக்டிவிட்டிக்கு, 11 கிலோமீட்டர்ஸ் தான் ரயில் கனெக்டிவிட்டிக்கு இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளவு இதில் வந்து இவ்வளவு குறைவான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோடு அந்த இதை பண்ணும்போது அந்த இடம் வந்து அவங்களுக்கு அதை டெவலப் பண்ணுவதற்கு எந்த நோக்கத்துக்காக டெவலப் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் 3 போர்ட்டை வந்து அதில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. சென்னை இது, விஓசி இது, காமராஜர் இது 3 இதுவும் வந்து அந்த இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுறது வந்து தனியார் வந்து உள்ளே வரப்போகிறாங்க. இந்த இதனால மீனவர்களுடைய வாழ்வாதாரம் தடைப்படுதுங்கிறத விட அவர்களுக்கு அடிஷ்னலாக என்னெல்லாம் கிடைக்கும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் அடிஷ்னலாக என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட், அது பாசிட்டிவ். ஆனால் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கோணம் வந்து முக்கியமாக வைக்கப்படுகிறது, அது கன்சிடர் பண்ணப்படணும். ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் வந்து எந்த பாதிப்பும் வராது, எந்த ஒரு நில அபகரிப்பும் பெரிய லெவலில் பாதிக்காதுன்னு சொல்லி தான் எல்லா திட்டங்களும் வருது. இப்போ சென்னையிலே துறைமுகம் எடுத்துட்டிங்கன்னா வட சென்னை முழுவதும் இந்த துறைமுகத்தினால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மண்ணரிப்பு, கடலரிப்புக்கான வாய்ப்பு எல்லாமே தூண்டில் விளைவு கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ மணலி, மீஞ்சூர், ராயபுரம் பகுதி போனீங்கன்னா இந்த பக்கம் இருக்க கடற்கரை வேறமாக இருக்கும், அந்த கடற்கரை முழுவதுமே படகுகள் நிற்க முடியாத சூழல் அளவுக்கு முழுக்க கற்கள் போட்டு அந்த மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கான வேலைகள் வரும். அப்போ இதெல்லாம் இதனுடைய விளைவுகள் தானே. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு கட்டிடம் அப்படிங்கிற மாதிரி எழும்பப்பட்டதனுடைய இதுதானே அந்த இயற்கையான மீன்பிடி இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அந்த கடல் அரிப்புக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய இதை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாதிப்புகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எதை கொடுத்து எதை வாங்குகிறோம் அப்படிங்கிறது, அந்த இடத்துல அது தேவையா அப்படிங்கிற அந்த இடத்துல மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனால் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறீங்க, மீனவர்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான். ஏற்கனவே நம்மளுடைய போர்ட் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்கிற போர்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, இதில் என்ன மாதிரி இது செய்ய போகுது, அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் அளவில் தான் நாம் பார்க்க முடியும். இல்லை இந்த பாதிப்போடு சேர்த்து அவர்களுக்கு வளர்ச்சி வருதா, இல்லை இவர்களுக்கு மட்டும் பாதிப்பு, ஒரு வளர்ச்சி வேறு சிலருக்கு அவர்களுக்கு மட்டும் பாதிப்புன்னு இல்லை, என்ன கெயின் அடைகிறாங்க, என்ன பெறப்போகிறார்கள், எந்த அளவுக்கு பாதிப்பு குறைச்சலாக இருக்கும், அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ குமரி மாவட்டம் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக படிப்பறிவு வந்து அதிகம் இருக்கிற மாவட்டமாக இருந்தாலும் வேலைவாய்ப்பு பார்த்தா குமரியிலேருந்து எல்லாருமே சென்னையை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. மக்கள் தொகை எண்ணிக்கையே குறைந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா படித்த இளைஞர்கள் யாருமே குமரி மாவட்டத்தில் இல்லை, அப்படியே மைக்ரேட் ஆகக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ங்கிறது கிடையவே கிடையாது. அதையெல்லாம் ஒப்பிட்டு தான் இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர்றோம். இல்லாட்டி குமரி மாவட்டத்தில் இளைஞர்களே இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு அப்படி ஒரு வருத்தத்தையும் அவங்க பதிவு செஞ்சு இந்த வளர்ச்சி திட்டத்தை அவங்க நியாயப்படுத்துறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, குமரி மாவட்டத்துக்கு எந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர்கட்டாக தெரியும். ரப்பர் தொழிற்சாலைகள் கிடையாது, தேங்காவை பேஸாக வச்சு உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை கொண்டு வரலாம், இன்னும் பல்வேறு விஷயங்கள் கொண்டு வரலாம். இவ்வளோ பெரிய போர்ட்டு கொண்டு வரணும் அவசியம் இல்லை. இந்த போர்ட்டை பொறுத்த மட்டும் நான் வந்து சுற்றுச்சூழல் பார்வை, மீனவர்களுடைய வாழ்வாதார பார்வை, அதெல்லாம் உங்களை வளர்ச்சியை விரும்புகிறவங்களுக்கு வந்து செகண்டரி தான். நான் அதை செகண்டரியாக வச்சுக்குவோம். ஒரு எக்கனாமிக் ஆங்கிளே பேசுவோம். 7200 கிலோமீட்டர் கோஸ்டல் நீளம் கொண்ட இந்தியாவில் வந்து 97 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. 1 2 இல்லை, 97 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல இணையத்து பக்கத்தில் இந்த பக்கம் வந்து தூத்துக்குடி போர்ட் இருக்குது, இந்த பக்கம் வந்து 25 கிலோமீட்டர்லேருந்து விழிஞ்சம் போர்ட் வருது, அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வல்லற்படம் கொச்சினில் வந்து ஒரு இதே இணையத்தில் என்ன கொண்டு நினைக்கிறாங்களோ அதே போர்ட்டு இது கண்டெய்னர் டெர்மினல் வந்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே இந்த இங்கேருந்து போகக்கூடிய கண்டெய்னர்ஸில் எங்கே போகுதுன்னா மெட்ராஸ் போர்ட்டுக்கு போகுது, எண்ணூர் போர்ட்டுக்கு போகுது, தூத்துக்குடி போர்ட்டுக்கு போகுது, கொச்சின் போர்ட்டுக்கு போகுது, இதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, கொழும்புக்கு போகிற டிராஃபிக்கை நாங்கள் வந்து டைவர்ட் பண்ண போகிறோங்கிறாங்க. அதனால தான் இணையம் வந்து 14 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த கிரேட் ஈஸ்ட் வெஸ்ட்
டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கார்டர், அதாவது கிழக்கிலிருந்து மேற்குக்கு போகக்கூடிய ஒரு பாதை மேரிடைம் ரூட்டில் வந்து 14 கிலோமீட்டர் இணையம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருக்கின்ற துறைமுகத்துங்களால் தூத்துக்குடியாக இருக்கட்டும், இல்லை சென்னை போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை விழுஞ்சமாக இருக்கட்டும், வல்லற்படத்தால் அந்த டிராஃபிக்கை இழுக்க முடியல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், கொழும்புல இன்னைக்கு இந்தியன் போர்ட்ஸில் இருக்க டாரிஃபை விட 30% குறைச்சிருக்குது. இன்னைய டாரிஃபில் 27,000 கோடி செலவழித்த பிறகு இமயம் போர்ட்டை கொண்டு வந்த பிறகு திருப்பி இதை விட அதிகமான டாரிஃப் தான் அங்கே இமயம் போர்ட்டில் இருக்கும். அப்போ ஒருபோதும் கொழும்புக்கு போகிற டாரிஃப் வந்து டிராஃபிக் வந்து இமயத்துக்கு வரப்போகிறது கிடையாது, இணையத்துக்கு வரப்போகிறது கிடையாது. இட்ஸ் அ ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். எக்கனாமிக் ஆங்கிள்லேயே நான் சொல்கிறேன், பொருளாதார பார்வையிலேயே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போது இந்த திட்டம். ஏன்னா 27,000 கோடி போட்ட பிறகு நம்மளால் கொழும்போட டாரிஃப், கொழும்புல ஒரு சரக்கு பெட்டகத்தை ஏற்றி இறக்குறது எவ்வளோ காஸ்ட் வைக்கிறாங்களோ அது வந்து இன்னைக்கு இருக்கிற இந்தியன் போர்ட்ஸ் ரேட்டை விட 30% குறைச்சிருக்குது இன்னைக்கே. ஸோ அப்போ 27,000 கோடி போட்ட பிறகு உங்களுக்கு என்ன டாரிஃப் வரும்னா இன்னைக்கு இருக்க இந்தியன் டாரிஃபோட அதிகமாக தான் போகும் நிச்சயமாக. அப்போ தான் வைபிளாக இருக்கும். அப்போ வந்து நிச்சயமாக ஒருபோதும் நாங்கள் கொழும்புலேருந்து அந்த டிராஃபிக் வந்து இங்கே இணையத்துக்கு கொண்டு வர முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு எவ்வளோ வால்யூம் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 12 மில்லியன் டிவின்னு சொல்கிறாங்க மொத்தமாக இந்தியாவில் இருந்து போகக்கூடிய. கொழும்புல ஒரு 5 மில்லியன் டிவி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அவ்வளோதான் போகுது. அப்போ இந்த 27,000 கோடி ப்ராஜெக்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற அளவுக்கு, அதை வந்து எக்கனாமிக்காக பொருளாதார அடிப்படையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்டை மாற்றுற அளவுக்கு ஒரு குட்ஸ் தான் அங்கேருந்து வந்து ஏற்றுமதி ஆகலை. எஸ்பெஷலி இப்போ வந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள்களோட வேல்யூ அல்லது எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாருமே சைனாவுக்கு வந்து போகிறாங்க. உலகத்தோட மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக சைனா மாறிடுச்சு. ஸோ எல்லா மேனுஃபேக்சர்ட் குட்ஸும் வந்து சைனாவுக்கு போகுது. ஸோ இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள்களோட வேல்யூ எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் அந்த போர்ட் வரதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும்னா இன்னும் தான் வந்து குறையும். அப்போ எக்கனாமிக் ஆங்கிள்லேயே வந்து இந்த போர்ட் வந்து சஸ்டைனபிளாக இருக்க முடியாது. இப்போ சுற்றுச்சூழல் அடிப்படை அப்படிங்கிறது கூட 2ஆம் பட்சமாக வச்சுக்கிட்டு பொருளாதார அடிப்படையில் நாட்டுக்கே அதுக்கு பலன் கிடையாது, வளர்ச்சி கிடையாதுங்கிறது உங்கள் வாதமாக கடந்த இந்த இதில் சொன்னீங்க, தரவுகளாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பொருளாதார அடிப்படையிலையும் வளர்ச்சி அடிப்படையிலும் எந்தவித லாபமும் இல்லை, உபரியும் இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மாவட்ட மீனவர்கள் எதிர்ப்பையும் மீறி ஒரு அரசு கொண்டு வரதுக்கு முனைப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து ஒரு எப்போவுமே அந்த சேது சமுத்திரம் எப்படி சொன்னோம், ஒரு உட்டோப்பியன் ப்ராஜெக்ட் தான் அது. ஒரு பெரிய நாங்கள் வந்து 100 ஆண்டுகால கனவு, 50 ஆண்டுகால கனவு அப்படின்னு சொன்ன ப்ராஜெக்ட்லாம். ஏன்னா குளச்சல் வந்து பாண்டிய மன்னர் காலத்தில் அது இப்போ உள்ள மத்திய அரசு ஏற்றுக்கல, அப்போ இதே கட்சி மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ ஏற்றுக்கல. இல்லை, அதாவது குளச்சல் வந்து பாண்டிய மன்னர்கள் ஆழ்ந்த காலத்தில் வந்து ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்துச்சு. அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து துறைமுகம் ஏற்படணும், நாங்கள் துறைமுகம் கொண்டு வரணும் வேணாம் சொல்கிறாங்க. எந்த துறைமுகம் கொண்டு வரணும்னா மீன்பிடி துறைமுகம் கொண்டு வரணும், ஃபிஷிங் ஹார்பர் கொண்டு வரலாம். அங்கே மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க காய வைக்கிறதுக்கு, இதை நெட்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து மீனவர்களுக்கான ஒரு துறைமுகத்தை அங்கே கொண்டு வரலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. வர்த்தக துறைமுகத்தை வந்து அங்கே வந்து எக்கனாமிக்கலாக வைபிள் கிடையாது. ரெண்டாவது, ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது. இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமாக எங்கே கடல் அரிப்பு ஏற்படுதுன்னு ஒரு டேட்டா இருக்குது, இன்காஸ்டில் டேட்டா இருக்குது, நம்ம எல்லாம் எடுத்து பார்க்கலாம். நீரோடிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தான் இந்தியாவில் அதிகமான கடல் அரிப்பு நடக்கிறதாக அந்த டேட்டா சொல்லுது. உங்களுக்கு விஷயம் சொல்கிறாங்க, மெரினா பீச் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பீச் தெரியுமா? நமக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஏன் மெரினா பீச் உண்டாச்சு தெரியுமா? சென்னை துறைமுகத்தினால் மட்டுமே மெரினா பீச் உருவாச்சு. சென்னை போர்ட்டு கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் மெரினா பீச்சே உண்டாச்சு. மெரினா பீச்சோட காலம் அதிகபட்சமான ஒரு 80 வருஷம் இல்லை ஒரு 90 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். அது மாதிரி மெரினா பீச்லாம் கிடையாது, ஒரு 100 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். அது மாதிரி மெரினா பீச்லாம் கிடையாது. அப்போ சென்னை போர்ட் ஆரம்பித்து மணலை வந்து வெளியே தள்ள அந்த கடல் வந்து மணல் வந்து இன்னொரு பக்கம் கொண்டு போய் தள்ளும். இங்கே நீங்கள் ஒரு பக்கம் மணலை ட்ரெச் பண்ண ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி முதல் நீரோடி வரை உள்ள அத்தனை கடற்கரை கிராமங்களும் இன்னும் 15 வருஷத்துக்குள்ள கடலுக்குள்ளே போயிடும். ஏன்னா ஏற்கனவே இந்த பகுதி தான் அதிகமாக கடல் அரிப்பு கொண்ட பகுதியாக இருக்குன்னு சொல்லி நேஷனல் ரிமோட் சென்சிங் டேட்டா வந்து நமக்கு சொல்லுது. இன்றைக்கி விழுஞ்சம் துறைமுகத்துக்கு எதிராகவும் வல்லற்படம் துறைமுகத்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய போராட்டங்கள் மக்கள் நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் அந்த கடல் அரிப்பு தான். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கடல் அரிப்பு இருக்கக்கூடிய இடத்துல 2 பிரேக் வாட்டர் நீங்கள் கட்டணும். ஏன்னா அந்த துறைமுகத்துக்கு வந்து கப்பல் உள்ளே வரும்னா நிறைய லேண்டை வந்து ரீக்ளைம் பண்ண போகிறாங்க. அதாவது சமுத்திரத்துக்குள்ளே கடலுக்குள்ளே போய் நிறைய மண்ணை கூட்டி அங்கே வந்து லேண்டை ரீக்ளைம் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த மண்ணை வந்து அரிக்காமல் இருக்குன்னா 2 பிரேக் வாட்டர் இது கட்டணும். ஒன்று வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நீளமும், இன்னொரு 4 கிலோமீட்டர். அது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு உண்டு பண்ணும் மற்ற பகுதிகளில். ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை கடற்கரையை கூடிய சீக்கிரம் காலி பண்ணுறதுக்கான திட்டமாக தான் அது வந்து பார்க்குறோம். இது வந்து சுற்றுச்சூழல் பார்வையில். மீனவரோட வாழ்வாதார பார்வை பார்த்தோம்னா அவங்க நிம்மதியாக அங்கே இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. தமிழ்நாட்டினோட மீனவர்களில் 20% மீனவர்கள் கன்னியாகுமரியில் தான் இருக்காங்க. அந்த நீங்கள் 10 லட்சம் பேரோ 12 லட்சம் பேரோ இருக்காங்கன்னா அதில் ஒரு 20% பேர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மீனவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு என்ன தேவை, அப்படி தான் நான் பார்க்க முடியும். அந்த வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி கடற்கரையை கடலரிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது எந்த ஒரு நியாயமும் இருக்க முடியாது. பொதுவாக எனக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே உண்டு. தமிழக அரசு வந்து தமிழகத்தோட மீனவர்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்களை பற்றியும் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது
அது கூடங்குளம் திட்டமாக இருந்தாலும் சரி, கல்பாக்கம் திட்டமாக இருந்தாலும் சரி, இணையம் ஆனா துறைமுகம் இதற்கு முன்னாடி கொண்டு வந்த துறைமுகங்களால் நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கான அபாயம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. ஏன் வந்து பாரிஸ்ல பாரிமுனையிலேருந்து எண்ணூர் போகிற ரோடு வந்து கடல் இருக்கு ஏன் பாதிக்கப்பட்டிருக்கு? எண்ணூர் துறைமுகம் தான் காரணம். ஏன் பாதிக்கப்பட்டா எண்ணூர் ஆனா துறைமுகம் எண்ணூர் துறைமுகத்தால் நமக்கு எந்த அளவுக்கு வர்த்தக ரீதியான ஒரு இல்ல, உபரி ஒரு அரசு ஈட்டுதா இல்லையா? இல்ல கட்டி முடிச்சிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எண்ணூர் துறைமுகத்தையும் சென்னை போர்ட் ட்ரஸ்ட், சென்னை போர்ட்டையும் தூத்துக்குடி போர்ட்டையும் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் எப்படி ஃபாஸ்டா டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கலாமே ஒழிய புதுசா இன்னொரு இடத்துல கொண்டு போன அவசியம் என்ன இருக்கு? எண்ணூர் போர்ட் மட்டும் இல்ல, பக்கத்துல காட்டுப்பள்ளியில அதானியோட போர்ட் வந்துருச்சு, கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் இருக்குது. நான் சொல்ற இந்த ஈஸ்ட் கிழக்கு கடற்கரையில் மட்டும் கிட்டத்தட்ட 6 போர்ட் வந்துருச்சு. ஸோ இன்னமும் தேவை என்ன இருக்குது? அதான் சொன்னேன், 7200 கிலோமீட்டர் கொண்ட கடற்கரை பரப்புல 97 போர்ட் வச்சிருக்கோம். நம்ம வந்து போர்ட் இல்லாமலாம் இல்லை. அப்போ இன்னும் கொண்டே புதுசாக போர்ட் கட்டுறத விட இருக்கின்ற துறைமுகங்களில் அதை எப்படி தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துவது, எப்படி இன்னும் ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது. ஏன் கல்கத்தா போர்ட்டு செத்து போகுது அப்படின்னா அங்கே வந்து பயங்கரமான ஏஜ் ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஒரு கப்பல் வந்துச்சுன்னா அது வந்து இறக்குமதி செய்ய வேண்டிய இறக்குவதற்கு தேவையான உபகரணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 30-40 வருஷம் பழசான விஷயம். அதே மாதிரி தான் சென்னை போர்ட்லையும் இருக்குது. அப்போ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த டிராஃபிக் வந்து ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணால் நமக்கு இணையம் அதாவது இருப்பதை மராமறுத்து பழுது பண்ணி பார்க்குற பணி செய்யணுமே ஒழிய அதுக்கு மாற்ற இன்னொன்னு உருவாக்க கூடாது அப்படிங்கிற ஒன்றும் வயபிலிட்டி கிடையாது. நீங்க வந்து பொருளாதார ரீதியாக ஒருபோதும் சஸ்டைனபிள் இருக்க முடியாது. அது பல்வேறு, நாங்க மட்டும் சொல்ல, நீங்க வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க தான் இந்தியாவுடைய ஒவ்வொரு பேங்கை பத்தியும் ஃபண்டிங் பத்தி ரேட்டிங் ஏஜென்சி. அங்க இருக்கிற அமைப்பை சொல்லியிருக்காங்க, அங்க இருக்கவங்க சொல்லியிருக்காங்க இந்த போர்ட் வந்து எக்கனாமிக்கா வயபிளா இருக்காது, இட் பி மேஜர் ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எக்கனாமிக் ஆங்கிள் பார்க்குறவங்க தான். இப்போ இது போன்ற வளர்ச்சி திட்டம், துறைமுகம், இது போன்ற விவாதங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருது. சுற்றுச்சூழல் ஆர்வலருக்கும் அரசு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கான விவாதம், அவங்க வைக்கிற தரவு நீங்கள் வைக்கிற தரவுன்னு தொடர்ந்து அது நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு விரிவான விவாதம் தேவைங்கிறத வந்து எல்லாருமே ஒத்துக்குவாங்க, அந்த தரப்பும் சரி உங்கள் தரப்பும் சரி. இன்னொரு முக்கியமான செய்தி வந்து இதே நடுவண் அரசு தொடர்பான செய்தி தான். அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு தேசிய கட்சியிலேருந்து பிரிஞ்சு ஒரு மாநில கட்சியிலேயே உதயமாகிற அளவுக்கான விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி பொதுவாக ஒரு மாநில அரசுங்கிற அமைப்பை, அது நடுவண் அரசு, அது காங்கிரஸாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம், ஆரம்பத்திலிருந்தே மொழி வழி மாகாணம் பிரிந்ததாக இருக்கட்டும், மாகாணங்கள் மாநிலங்களாக பிரிந்ததாக இருக்கட்டும், இந்த அமைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு நம்ம கையில் மட்டும்தான் அதிகாரம் இருக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த நடுவண் அரசு செயல்பட்டு வருது. அதனுடைய தொடர்ச்சி தான் எவ்வளோ ஜனநாயக மாற்றங்கள் வந்தாலும் நடக்குதுங்கிற ஒரு எதிர்த்தரப்பு விவாதம் வந்து கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் எந்த மாநில அரசு யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நமக்கு பொம்மையாக தான் இருக்கணும் அவங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வாதம் இதுக்கு பொருந்துமான்ங்கிறது முதல்ல எனக்கு கேள்வி. அங்கே பிரச்சனை, அருணாச்சல் பிரதேஷில் பிரச்சனை வந்து ஆளும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பிரச்சனை வருது, 2 பிரிவாக பிரிகிறாங்க, மேஜராக வந்து வெளியில் வராங்க. அப்போ காங்கிரஸ் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து கட்சிக்குள்ளே அந்த பிரச்சனை வராமல் எம்எல்ஏ அதை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆமாம், அது நேச்சுரலாக அரசியலில் நடக்கத்தானே செய்யும். நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்கன்னா உடனே இப்போ வந்து கட்சியவே உடச்சி அங்கேருந்து ஆட்களை கூப்பிட்டு வரல, தனி கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கட்சியிலேயே இது பண்ணி தமிழகத்திலேயே நாம பார்க்குறோமே, உடனே தான் கட்சியில் சீட்டும் கொடுத்து அவங்கள எம்எல்ஏ சீட்டு ஆட்சி கவிழ்ப்பு அளவுக்கு போகிற அதிகாரம் நடுவண் அரசுக்கு இருக்கு. இல்லை அது ஒரு சரியான ஜனநாயகமா? ஜனநாயகம் போல மாநில அரசுக்குன்னு ஒரு இறையாண்மை கொடுத்துருக்கு, கூட்டாட்சி தத்துவம்னு ஒன்று இருக்கு. கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு சட்டம் ஒழுங்கு வரப்போ உள்ள தலையிட்டு ஆட்சியை கையில் எடுக்கிறது வேற. ஆளுநர் ஆட்சின்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு தேவைப்பட்டா நமக்கு நம்ம ஆட்சி இல்லாத யாராக இருந்தாலும் கவிழ்க்கலாம். இதை ஜனதாவும் செஞ்சுருக்கிறாங்க, காங்கிரஸும் செய்கிறாங்க, பாஜகவும் செய்கிறாங்க. பாஜக இன்னும் கொஞ்சம் வீரியமாக செய்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. நாம் அருணாச்சல் பிரதேஷ் பற்றி பேசுகிறோம். அங்கே என்ன சிச்சுவேஷன்னு பார்ப்போம். அங்கே வந்து ஆளும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பிளவு ஏற்படுகிறது, எம்எல்ஏக்கள் 2 பிரிவாக பிரிகிறாங்க, மேஜர் செக்ஷன் வந்து வெளியில் போகிறாங்க. நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், பாரதிய ஜனதா ஆதரவோடு நாங்கள் வந்து எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லையான்னு கேட்குறேன். இயல்பாக நடக்குதா தூண்டுதலோட நீ செய் பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கையில் செய்கிறாங்க? இல்லை, ஆளும் கட்சிக்குள்ள பிரச்சனை வரும்போது இன்னொரு கட்சி, செகண்ட் லெவலில் இருக்கிற கட்சி வந்து அந்த இடத்துல அரசியலை பயன்படுத்தத்தான் செய்யும். எங்களோட சேர்ந்து நாங்கள் அந்த இதை உடைக்கத்தான் பார்ப்பாங்க. அதிகாரம், அரசியல் அதிகாரம்ங்கிறது எப்பவுமே அந்த போட்டி நடந்துகிட்டே இருக்கும். எந்த அரசியல் அறம், இந்தியா அரசியல் அறம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை நீங்க மென்ஷன் பண்ண நேம சொல்லுங்க பார்ப்போம், அது அறம் வழியில செயல்படுதுன்னு. இந்திய அரசியல் அறத்துக்கு அப்பாற்பட்டது. அறம்ங்கிறது இந்திய அரசியலுக்கு இன்றைய தேதியில் கிடையாதுங்கிறதான். அந்த அடிப்படையிலேருந்து தான் நாம் செயல்படுகிற இதை பார்க்கணும். அறம்னு நாம் பேசிட்டு உட்டோப்பியன் ட்ரீமில் வேணா இருக்கலாம், ஆனால் எந்த அரசியல் சரி, நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்திய அரசியல் கட்சிகளில் எந்த அரசியல் கட்சி அறவழியில் செயல்படுகிறது? பதில் சொல்லுங்க. உங்களால் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது, அவராலையும் சொல்ல முடியாது. அப்போ இந்திய அரசியலில் அறம்ங்கிறது காணாமல் போய் பல வருடங்கள் ஆச்சு.
அப்போ அந்த மாதிரி அரசியல் நடக்கிற ஒரு இடத்தில் ஒரு மாநிலத்தில் பிரச்சனை வருதுங்கும்போது காங்கிரஸ் கட்சி, மத்திய காங்கிரஸ் தலைமை வந்து அதில் தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்திருந்தா இன்னொரு கட்சி வெளியிலிருந்து உள்ளே போய் டெமோக்ரஸியை குலைப்பதற்கான எந்த வேலையும் செய்ய வேண்டியது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னை அப்படித்தான் பாதுகாத்துக்கிறது. அந்த இடத்துல அது நடக்கல. ஆட்சி அதிகாரத்துல வர்றவங்க பயன்படுத்தி மாநிலம் முழுவதும் அவர்களுடைய இதை கொண்டு வரலாம். நாடு முழுவதும் எல்லா மாநிலத்தையும் உள்ளே புகுந்து அந்த முயற்சி தனக்கான விஷயத்தை எப்பவும் கொண்டு நடந்துகிட்டே இருக்குங்கிறது தான் யதார்த்தம், நிதர்சனம் அதுதான். ஆனால் அந்த இடத்துல கவர்னர் வந்து அந்த மாதிரி ஒரு இந்த இதை செய்யணும்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் அதில் தலையிட்டு அதை செட்ரேட் பண்ணுறாங்க, சரிப்படுத்துகிறாங்க. இல்லை காங்கிரஸே திரும்ப ஆட்சியில் இருக்கட்டும், அதையாவது தக்க வைக்க முடிஞ்சதா? சுப்ரீம் கோர்ட் உள்ளே வருது. திரும்பவும் அங்கே பிரச்சனை எதனால் வருது? இன்னொரு கட்சி தலையிடுவதனாலே வருது? இல்லை, திரும்பவும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பிளவு ஏற்படுகிறது. முன்னாள் முதல்வர் வந்து தற்கொலையே பண்ணுறார், அந்த அளவுக்கு போகுது. அடுத்து நியமிக்கப்படுகிறார் ஒருவர். முதல்வர் உட்பட எல்லாரும் சேர்ந்து பெரிய லாட்டா 45 பேரில் 43 பேர் இன்னொரு கட்சியில் போய் சேர்றாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது வந்து வெளியிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உடைக்கிறதுங்கிறது இந்த அளவுக்கு கொண்டு வருமான்? சம்பந்தப்பட்டவர்கள் அதை ஒத்துக்கொள்ளாதவரை, அதற்கு இணக்கமாக போகாதவரை இன்னொரு கட்சியால் எவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உடைக்க முடியுங்கிறது இருக்குது. அப்போ காங்கிரஸ் அந்த இடத்துல தன்னுடைய கட்சி அந்த ரிபல் இவங்களை வந்து இது பண்ணி கொண்டு போக முடியலை. அந்த பிரச்சனையை அவங்களால தீர்க்க முடியல. அப்போ அது தொடர்ந்து திரும்ப 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 வாய்ப்புகளை கொடுத்தும், உச்சநீதிமன்றம் தலையிட்டும் வாய்ப்புகளை கொடுத்து, அதிகாரத்தை திரும்ப கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் தக்க வச்சுக்கோங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட அவங்களால தக்க வைக்க முடியலன்னா கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை மிகப்பெரியது. நடுவண் அரசு மாநில இறையாண்மை மீது குதிரை சவாரி செய்கிறது, இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் பொம்மை அரசை வைக்கிறங்கிற விமர்சனங்கள்லாம் தாண்டி அங்கு உள்ள கட்சி இவ்வளவு கையாளாதனமா இருந்தா இதற்கு மேல என்ன செய்ய முடியும்? அந்த கட்சியே அதை இந்த அளவுக்கு பிரிந்து போற அளவுக்கு அவங்க வீக்கா இருக்கும்போது வேற வழி இல்லாம ஒரு நடுவண் அரசினுடைய அதிகாரம் பயன்படுத்தப்படுவதில் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு வாதம் வருது. இதை நீங்கள் வந்து வெறுமனே அருணாச்சல் அரசோட விஷயமா பார்க்க வேண்டாம். அஸ்ஸாமில் வந்து பிஜேபி ஜெயித்ததுக்கு பிறகு, வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவங்க என்இடிஏன்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. என்டிஏ வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வந்து இந்தியா முழுவதும் நார்த் ஈஸ்டர்ன் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க நார்த் ஈஸ்ட்டுக்காக. அதோட ஒற்றை குறிக்கோள் என்னென்னா வடகிழக்கு மாநிலங்களும் எல்லா மாநிலங்களும் பாஜக ஆட்சி அமைக்கணும். அதுதான் அவரோட ஒற்றை குறிக்கோள். ஸோ அந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம அருணாச்சல் பிரதேசம் பார்க்கணும். அருணாச்சல் பிரதேசம் வந்து தனித்துவமாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. அருணாச்சல் பிரதேஷ் ஏன் கட்சிக்கு அந்த உரிமை இருக்குல்ல, இந்தியா முழுவதும் நம்ம ஆளுநர். ஸோ அப்போ வந்து அவங்க எந்தெந்த கவர்மெண்ட்லாம் வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணி ஒரு மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணி பிரிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் பாரதிய ஜனதா கட்சி செய்யுது. இது காங்கிரஸ் செய்யலைங்கன்னா காங்கிரஸ் செஞ்சது, நான் மறுக்கவே இல்லை. இன்னைக்கு இருக்க ஆட்சியில் இருக்கிறது பாரதிய ஜனதா சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு அருணாச்சல் பிரதேசில் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் தான். அவங்க ஸ்டேட்டில் ரிசோர்ஸே கிடையாது. இந்த அருணாச்சல் பிரதேஷ் மட்டும் இல்லை, அருணாச்சல் பிரதேஷ் செய்யல, ஒரு ஆட்சியே செய்யுது, அரசு செய்யுது. அதான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த நீ வந்து எங்கள் கவர்மெண்ட்டாக மாறினா தான் உனக்கு நான் பணம் தருவோம், நீ வந்து பாரதிய ஜனதாவுடையோ பாரதிய ஜனதாவுடைய தோழமை அமைப்புடையோ சேர்ந்தா தான் உனக்கு நான் பணம் தருவோம்னு சொல்லி மிரட்டி தான் அதை பண்ணுறாங்க. அது வந்து அப்பட்டமான உண்மை. நான் அந்த வடகிழக்கு மாநிலங்களோட அரசியலில் கொஞ்சம் உன்னிப்பாக நான் பொதுவாகவே கவனிச்சு தருவேன், எனக்கு தெரியும், ஓரளவுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அசாம், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் அவங்க குறிக்கோள் வந்து மணிப்பூர், மிசோரம், ஒவ்வொரு மாநிலமும் போகிறாங்க. அவங்க கடைசியாக டாக்கெட் வச்சுருக்கிறது திரிபுரா. ஏன்னா அங்கே வந்து இடதுசாரி அரசு இருக்காங்க, கொஞ்சம் கடைசி டாக்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியை நிறுவி மறுபடியும் அது ஒரு இந்துத்துவ பூமியாக மாற்ற வேண்டிய ஒரு லாங் டேர்ம் பிளான் தான் அருணாச்சல் பிரதேசம் பிடிச்சதுக்கான ஒரு வழியை நான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஒருபோதும் நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவால் தனிப்பட்ட முறையில் அங்கே வெற்றி பெற முடியாது. ஏன்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கால் ஊனிருக்கு. அந்த ட்ரைபல்ஸ்லேருந்து கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியானிட்டி பேங்க ஸ்ட்ராங்காக கன்வெர்ட். அப்போ மறைமுக ஆட்சி தான் பாரதிய ஜனதாவுக்கு ஒரே வழி. நீங்கள் எடுத்தோடனே வந்து நாங்கள் பாரதிய ஜனதா தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற முடியுமா? அருணாச்சல் பிரதேசில் வெற்றி பெற முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கின்ற எம்எல்ஏக்கள் வந்து நீங்கள் வந்து அங்கெல்லாம் மொத்தமாக 60 சீட்டு 40 சீட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்துலேயும் 40 சீட்டு 60 சீட்டு தான் இருக்கும். அந்த 60 சீட்டு 40 சீட்டையும் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்தால் தான் உங்களுக்கு நான் ஃபண்டிங் தருவோன்னு சொல்லி அரசு பணியை வச்சு உடச்சி இன்னொரு கட்சி சேர வச்சு அங்கே மாநிலத்தில் ஆளுகின்ற முதலமைச்சருக்கு ஒரு வழி கிடையாது. அவங்க வந்து ஏன்னா பணம் வராட்டி சம்பளம் போட முடியாது, எந்த விதமான ஒரு. ஆனால் இது அரசியலமைப்புக்கே விரோதமானது. நிச்சயமாக விரோதமானதான். ஒரு கட்சிக்கு சார்பாக இருந்து ஒரு ஆட்சி பேசக்கூடாது. நிச்சயமாக விரோதமானதான். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி அறம் எங்கே இருக்குது? நீங்கள் எந்த கட்சி அறத்தோட ஆட்சி நடத்துகிறாங்க? எதுவுமே அறமே இல்லையே. இது என்ன ரெக்கார்டில் எழுதியா செய்வாங்க? மறைமுகமாக சொல்லப்படுற விஷயங்கள் தான் இது. நீ வந்து எங்கள் கூட வந்தால் தான் உங்கள் அரசு ஆட்சி எங்களோட ஆட்சியாக இருந்தால் தான் உங்களை பணம் தருவோம்னு சொல்கிறது. அதுக்காக தான் கிரண் ரிஜிஜுவை தூக்கி ஹோம் மினிஸ்டராக வச்சுருக்காங்க. அருணாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த எம்பி அவர் கொடுக்கப்பட்டிருக்க வேலை இந்த வேலை வடகிழக்கு மாநிலங்களில் எல்லா ஆட்சிகளையும் பாரதிய ஜனதாவோ அல்லது அதோட தோழமை ஆட்சியாகவோ மாற்ற வேண்டிய ஒற்றை
குறிக்கோள் தான் இந்த NEDA ஃபார்ம் பண்ணிக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிற நோக்கமே ஒட்டுமொத்த நார்த் ஈஸ்டையும் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா ஆள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் பண்ணிக்காங்க. ஸோ அதோட பேக்ரவுண்டில் வச்சு தான் நம்ம வந்து அருணாச்சல பிரதேச ஆட்சியை பார்க்க முடிய அது தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டிய அவசியம் அங்கே கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் இது எனக்கு ஊகமாக கூட இருக்கலாம். இப்போ சமீபத்தில் இரோம் சர்மிளாசான உண்ணாநிலையை வந்து முடித்து கொண்டதில் கூட ஏதாவது விஷயம் இருக்குமா? ஏன்னா அப்போ வந்து ஒரு சொன்னாங்க பாஜக வந்து பேக்கப் பண்ண வாய்ப்பு இருக்குது அவங்க அரசியல் களத்திற்கு வருவதாக இருந்தால் பாஜக வந்து முழுமையாக ஆதரிக்குங்கிற மாதிரிலாம் செய்திகள் வெளிவந்தது. அந்த மாதிரி கூட இருக்க பாரதிய ஜனதா கையில் எடுக்குமா? அது போக போக தான் தெரியும். இன்னைக்கு நம்ம வந்து அனுமானத்தில் பேசணும் அவசியம் கிடையாது. இது போக போக. ஆனால் NEDA ஃபார்ம் பண்ணிக்கிறது உண்மை. அஸ்ஸாமில் ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் அமித்ஷாவுடைய அறிவுரையின்படி அமித்ஷா தான் பொறுப்பதுக்கு அவருடைய அறிவின்படி NEDA ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நோக்கம் வந்து ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியோ தோழமை கட்சிகளோ ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய லாங் டேர்ம் பிளான். அதை வந்து நிச்சயமாக வந்து செயல்படுத்துவார்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிச்சயமாக வந்து செயல்படுத்துவார்கள். நம்ம நாளைக்கு வந்து மணிப்பூரில் வந்து அவங்க ஐரோம் சர்மிளா பேக்கப் பண்ணி அவங்க நிற்க வைக்கலாம். அதெல்லாம் ஒரு அனுமானம். அதுக்குள்ளே நம்ம அது வர்றப்ப நம்ம வந்து பேசுவோம். ஆனால் இன்னைய காலகட்டத்துக்கு அருணாச்சல பிரதேச தான் அவங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டு. அதில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த முதலமைச்சர் வந்து 43 MLA கூட விலகி PPA பீப்புள்ஸ் பார்ட்டி ஆஃப் அருணாச்சல்னு ஒரு பிஜேபியோட தோழமை கட்சியில் போய் வந்து சேர்ந்திருக்காரு. அந்த கட்சியை ஆரம்பித்த வந்து கெகாங் அப்பான்னு முன்னாள் முதலமைச்சர். அந்த கட்சியில் போய் இவர் சேர்ந்திருக்காரு. அது வந்து பிஜேபியோட தோழமை கட்சி. அது PPAயோட அரசாங்கமாக இருக்கும். மறைமுகமாக அது பாரதிய ஜனதா அரசாங்கமாக அது இருக்கும். அதுதான் வந்து உண்மை. நம்ம வந்து கவர்னருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது, நாம் இருக்கல. காங்கிரஸ் கட்சியில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தன்னுடைய முதலமைச்சரும் தக்க வச்சுக்க முடியல காங்கிரஸ் கட்சினால், அதெல்லாம் உண்மைதான், நாம் மறுக்கல. ஆனால் மத்திய அரசாங்கத்தின் பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது, அதை மறுக்க முடியாது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும். ரிசோர்ஸஸே இல்லை வடகிழக்கு மாநிலங்களில், ரிசோர்ஸஸ் இல்லை. எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை நம்பி தான் இருக்குது. ஏன் அந்த நிலை? நாம் சுதந்திரம் பெற்று எத்தனை வருடங்கள் ஆச்சு? மத்தியில் ஆண்ட ஆட்சி இதுவரை எந்த கட்சியினுடையது? ஏன் நார்த் ஈஸ்ட் மாநிலங்களெல்லாம் இதே நிலையில் வச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாநிலங்களாகவே ஏன் வைத்தது? ரோட் கனெக்டிவிட்டி கூட ரொம்ப பேசிக்காக இருக்குது, அங்கே கிடையவே கிடையாது. பல ஊர்களுக்கு போகவே முடியாது. ஹெலிகாப்டர் ரைடில் தான் போகணும். அதுவும் மழை வந்தாச்சுன்னா போகவே முடியாது. 6 மாதங்கள் ஃப்ளட்டடாக இருக்கும். நீங்கள் அந்த மாநிலங்களுக்கு பாஜக வந்தால் வளர்ச்சி வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பாஜகவுடைய திட்டம் நிறைவேறினால் வளர்ச்சி வந்துவிடும். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 68 வருடங்களாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பியே அங்கே கையேந்தி நிற்கிற ஒரு நிலையிலேயே இருந்து ஏன் செல்ஃப் சஸ்டைண்டாக மாறவே இல்லை? அங்கே ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அடிப்படையான ரோடு ரயில் வசதி கூட இல்லாத மாநிலங்களாக ஏன் தொடர்ந்து தக்க வைக்கப்பட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அப்போ இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கட்சி நார்த் ஈஸ்ட்டை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போடுதுன்னா, அந்த பிளான் போடுவதற்கு ஏதுவாக அந்த மாநிலங்களை ரிசோர்ஸஸ் இல்லாத மாநிலங்களாக தக்க வைத்த குற்றம் வந்து காங்கிரஸை சேர்ந்தது. அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி கட்சிகள் போகுதுன்னா, இதனால் ஒரு வளர்ச்சி வருது அப்படின்னா நான் அதை ஆதரிப்பேங்கிறது அந்த நிலையிலிருந்து தான் பார்க்குறேன். இன்னைக்கு அந்த மாநிலங்களுக்கு ஒரு வளர்ச்சி வருது இந்த திட்டங்கள்னால, இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணும், இந்துத்துவாவை நிலைநிறுத்தணும்னு சொல்லிட்டே போகிறாங்கன்னே வச்சுப்போம். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் வந்து அந்த மாநிலங்களுக்கு ஒரு ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வருது, அந்த இடத்தில் இண்டஸ்ட்ரீஸ் வருது, இல்லை மாநிலங்களுக்கு அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுது அப்படின்னா அது அந்த மாநில மக்களே ஆதரிப்பாங்க. அந்த சேஞ்சஸை தான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. இந்த பிளவுபடுவதும், ஒட்டுமொத்தமாக லோக்கல் மாநில கட்சிக்கு தேசிய கட்சியிலேருந்து போய் போகிறதும், ஆட்சியில் இருப்ப முதல்வரே அங்கே கட்சி தாவுவதும், இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு. வடகிழக்கு மாகாணத்தினுடைய இயல்பு மற்ற மாநிலங்களிலிருந்து கொஞ்சம் முற்றிலும் வேறுபட்டதுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய சில கலாச்சாரங்கள் அமைப்பு வந்து மற்ற வட இந்திய தன்மையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயமா இருக்கிறப்ப, பாரதிய ஜனதாவினுடைய இந்த வளர்ச்சி அப்படிங்கிற விஷயங்கள் வேணா அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கலாம். இவங்களுடைய கருத்தியல், இவங்களுடைய அந்த ஒற்றை கலாச்சாரம், இந்துத்துவ அமைப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அந்த மக்களுடைய அந்த பழங்குடியினர் கலாச்சாரத்தோட ஒன்றியந்ததாக போக வாய்ப்பு இருக்கா? உடனடியாக இது ஒரு கேப்சரை ஏற்படுத்தினாலுமே அவங்களுடைய அந்த கல்ச்சரோட அவங்க இணைய முடியுமா? அது வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். எவ்வளோ தூரம் இணைய முடியுங்கிறது பிரச்சனை தான். ஆனால் நீங்கள் டெவலப்மெண்ட்டுன்னு கொண்டு வரும்போது மக்கள் வந்து அதை நோக்கி போவாங்க. ஐடியாலஜிங்கிறது அங்கே பின்தள்ளப்படும். 2 பக்கமுமே டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை அங்கே ஸ்தாபிச்சுட்டு அதோடு சேர்த்து தான் தங்களுடைய கருத்தியல்களை கொண்டு போவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கூட அவங்க வட இந்தியாவில் பேசுகிற அளவுக்கு இந்துத்துவத்தை இங்கே பேசுவதில்லை. வடகிழக்கு மாகாணத்திலையும் அந்த அளவுக்கு அவங்க, ஏன்னா நம்ம வளர்ந்து விட்ட மாநிலம், இங்கே பேசும்போது நமக்கு அந்த டெவலப்மெண்ட்டுக்காக நாம் கருத்தியல்களை ஒதுக்க மாட்டோம். நமக்கு இங்கே கருத்து வந்து டெவலப்மெண்ட்டோட சேர்ந்து இங்கே வந்துருச்சு. இதிலேருந்து நாம் மாறணும்னா மெதுவாக தான் மாறுவோம். அது எவ்வளோ தூரம் மாற முடியுங்கிறது வருது. ஆனால் அங்கே வந்து டெவலப்மெண்ட் தேவையாக இருக்குது. அடிப்படை ரோடு வசதிக்கு கூட இன்னும் காத்திருக்கிற ஒரு நிலை. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்
மாநிலங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவதற்கு கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் போகணும். அவங்க ரொம்ப நேச்சரோட இணைந்த ஒரு வாழ்க்கையை தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அரசு பாரதிய ஜனதா அரசா இருந்தாலும் கட்சியா இருந்தாலும் இதை பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. கண்டிப்பா, இயல்பு ஏன்னா அப்படிங்கிறத அதற்கான களம் வந்து 68 வருடங்களாக அது இல்லை அப்படியே சின்ன வச்சிருக்காங்க. addition நான் சொல்கிறேன். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு போகலாம், ரோடு போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒருபோதும் இந்த வடகிழக்கு மாநிலங்களை தற்சார்பு மாநிலங்களாக எந்த அரசும் மாற்றாது. அது பாரதிய ஜனதா ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, ரிசோர்ஸஸ்க்கு பணத்துக்கு என்னைக்கு நாள் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே வச்சுக்கிட்டு 68 வருஷம் இல்லை, 168 வருஷம் ஆனாலும் ரிசோர்ஸஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் வச்சு. ஏன்னா ஜியோ பாலிடிக்ஸ், அதில் புவிசார் அரசியல் பெரிய அரசியல் இருக்குது. எங்கள் தான் சுயசார்புள்ள மாநிலமாக மாறிட்டு அவங்க வந்து வேற மாதிரி டிசைட் பண்ணிடுவாங்களோ ஒரு பயம் மத்திய அரசாங்கத்திற்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மறுக்கவே முடியாது. இன்னொரு நம்ம இந்த மீனவர்கள் பிரச்சனையை பற்றி ஆரம்பத்தில் பேசணும். மீனவர்களை வந்து கடல்சார் பழங்குடியினர்களாக ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மாதிரி அவங்களே வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும், எஸ்டியில் சேர்க்கணும், ஷெட்யூல் ட்ரைபில் சேர்க்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த கோரிக்கை கூட அதிக அளவில் இருந்து திமுக போன்ற கட்சிகள் கூட இந்த தேர்தலில் கூட அவங்கள சேர்க்கணும்னாங்க, அறிக்கையில் வச்சாங்க. இந்த எஸ்டி பட்டியலை பொறுத்தவரையும் சேர்க்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நடுவண் அரசு தான் எஸ்சி எஸ்டியை வந்து டீல் பண்ணுறவங்க. இது எப்படி இந்தியா முழுவதும் எஸ்டிக்கான ரிசர்வேஷன் ரேஷியோ ஒவ்வொரு இதுக்கும் ஒன்றுக்கு 7% 10%லாம் இருக்குது. தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் 1 விழுக்காடு தான் இருக்குது. ஃபிஷர்மேன் இதை வந்து 1 விழுக்காடு சேர்க்கறது எப்படி அவங்க எந்த அடிப்படையில் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக சேர்க்கணும், அதுக்கு ஒரு நியாயமான இல்லை, கோரிக்கை. அது எப்படி இந்தியா முழுவதும் மீனவர்கள் எடுப்பாங்களா, தமிழ்நாடு மட்டும் மீனவர்கள்? அது வந்து எந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து டிஃபர் பண்ண முடியல. இது அது எதுவுமே செய்ய முடியாதெல்லாம் அது கிடையாது. இப்போ எப்படி மத்திய பிரதேஷ் வந்து எஸ்டிக்கான இது இடஒதுக்கீடு ஜாஸ்தி, ஏன்னா ட்ரைபல் ஸ்டேட். நார்த் ஈஸ்ட்ல வந்து 100% ரிசர்வேஷன், ஏன்னா அது ட்ரைபல் ஸ்டேட்ஸ். அது ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவையான இடஒதுக்கீடு. அங்கே ட்ரைபல் 15 விழுக்காடு இருக்கும், தமிழ்நாட்டில் 1 விழுக்காடு, அது அப்படியே நீடிக்குங்கிறீங்களா? இல்லை, பர்சன்டேஜ் வந்து இப்போ மீனவரோட பாப்புலேஷனை பொறுத்து மற்ற ட்ரைபல்ஸோட பாப்புலேஷனை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்றும் பெரிய தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இது கிடையாது. மாநில அரசு அதாவது இது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து செய்யணுமா செய்யக்கூடாது, நிச்சயமாக செய்யணும். அதுதான் ஃபர்ஸ்டான விஷயம். ஏன் அடுத்த சிக்கல் அதில் சிக்கல் வந்து நம்ம நிச்சயமாக தீர்க்க முடியும். அவர்கள் கடல் பழங்குடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாசிஃபை பண்ணி அவங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பட்டியலில் சேர்க்க வேண்டிய கட்டாய தேவை இன்னைக்கு இருக்குது நிச்சயமாக. ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட கலாச்சாரம் இருக்குது, தனிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை இருக்குது, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. எல்லாமே ஒரு தனித்துவமான அவர்கள் தான் மீனவர்கள். அவங்கள வந்து அந்த லைவ்லிஹுட்டோட அந்த கல்ச்சரோட வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக நிச்சயமாக அவங்க செய்யணும். ஆனால் நமக்கு வந்து எம்எல்ஏக்கள் யாராவது இருக்காங்களா, எம்பிக்கள் யாராவது இருக்காங்களா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாராவது இருக்காங்களா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாராவது இருக்காங்களா கேட்டால் நிச்சயமாக வந்து மீனவ சமூகத்து வந்து பெருசாக கிடையாது. ஜட்ஜஸ் யாராவது இருக்காங்களா, கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக யார் வந்தாலும் ஒரு ஒரு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஒரு நீ தமிழ்நாடு வந்து நான் சொல்ல மாதிரி தமிழ்நாடு வந்து ரொம்ப விஷயங்கள் ப்ரோக்ரெசிவான ஸ்டேட். அது வந்து நீங்கள் மற்ற ஸ்டேட்லாம் போனால் இருக்கவே இருக்காது. அப்போ இது வந்து நிச்சயமாக மீனவர்களை ஒரு ட்ரைபல்ஸாக கடல் பழங்குடிகளாக அறிவிக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்குது. இதில் உங்கள் கருத்து மேடம்? இல்லை, அவரோட ஒட்டுனது தான். எனக்கு இப்போ மாற்று கருத்துக்கள் இல்லை. அவர் சொன்ன அத்தனையுமே நான் வந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு இதுதான். மீனவர்களுக்கு அந்த இது கொடுக்கணும். அவர்களுடைய இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு யூனிக் இது வந்து. அது எஸ்டியில் சேர்ப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது எனக்கு. நீங்கள் கேள்வி ஃப்ரேம் பண்ணும்போதே நீங்கள் அப்படி தான் கேட்டீங்க. அதே சந்தேகம் எனக்கு இருக்குது. எஸ்டியில் அதை எவ்வளோ தூரம் அது நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிறது கேள்வி தான். ஆனால் அது நடந்தால் நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா இடஒதுக்கீடு அளவுன்னு ஒன்று இருக்குது, 50 விழுக்காடை தாண்டக்கூடாது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 69 இருக்குது, கர்நாடகத்தில் கூட இருக்குங்கிற மாதிரியான சர்ச்சைகள் இருக்கிறதுனால இதை சேர்ப்பதுனால அந்த விகிதாச்சாரமும் கூடுமா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு தான் நடத்த முடியும் அப்படிங்கிற இது. இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்தும் மீனவர்கள் சார்ந்தும் மாநில மத்திய அரசு உறவுகள் எப்படி பார்க்குறாங்க, இப்போ இருக்க காவிரி பிரச்சனையில் என்ன மாதிரிலாம் செய்திருக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவருமே பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதற்காக எங்களுடைய முதல் பார்வை நிகழ்ச்சி உங்கள் இருவருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்குது. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.